ஜனவரி 12. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெர்பியர் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு நியூ இயர் ஆகுது எனக்கு. ஏன் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஜனவரி 15 இல்லை ஏப்ரல் 14 அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டு கன்ஃபியூஷன் நமக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு மிக பெருசு. அது இதோட பயங்கர ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குதுப்பா. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, சோஷன்கா அப்படின்ற ஒரு எகிப்து தலைவர், ஒரு எகிப்து ராஜாவாக இருக்கக்கூடியவர். அவர் 200 வருஷமாக எகிப்து ஆண்டு இருக்கார். அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்கட்டி உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய நாட்கடிப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன வருஷம்னா 2969. அதாவது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 950லேயே இதை உருவாக்கிட்டாங்க. இந்த கேலண்டரும் நம்மளுடைய தமிழ் கேலண்டருமே ஒத்து போகிற மாதிரி தான் இதனுடைய வடிவமைப்பு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சுப்பா. சரி, இந்த சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொரோக்கா, லிபியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் அடிமைகளாக இருந்தவங்க இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கனால இப்போ ஜனவரி 12 இவங்க இந்த நியூ இயரை கொண்டாடி